வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதமிகில் சமையல்லேருந்து உங்கள் செல்வி பேசுகிறேன். என்ன இன்றைக்கி சமையல்னா, இங்கே பாருங்கள், அகத்திக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த அகத்திக்கீரையில் நிறைய பயன் இருக்குங்க. வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், நல்லா பசியை தூண்டும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் ஒரு மாதத்துக்கு 2 வாட்டியாவது சாப்பிடலாம். இது வீடுகள்லாம் முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கொல்லை சைடு இப்படி பின் சைடு இப்படி வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா ஒரு கட்டு 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க, அதில் கூட நம்ம வாங்கிக்கலாம். வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சாம்பார் செய்கிறதுக்கு நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். பருப்பு வேக போடணும். இப்போ 1 கப் மீடியம் கப்பு தான் அது. இதில் 1 கப் பருப்பு எடுத்திருக்கேன். இதை தண்ணி விட்டு அலசிட்டு நம்ம போடுவோம். கேஸ் ஆன் பண்ணி சட்டி வச்சு தண்ணி வச்சாச்சு. இது கொஞ்சம் பொங்கும், அதனால் திறந்த மணிக்கு கொஞ்சம் வைப்போம். பருப்பு வேகட்டும். பருப்பு வெந்துருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்குவோம். சாம்பாருக்கு புளி சேர்க்காட்டினா கொஞ்சம் மணமணன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு 1 கொட்டை அரைச்சி வச்ச புளி கரைச்சலை பருப்போடு சேர்த்துக்கிட்டு நல்லா பருப்பு வந்துருச்சு. கிண்டி விட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ தேவையான மசாலா சோம்புத்தூள் வீட்டிலையே அடித்தது 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சிட்டிகை மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா குலைவாக இருக்குது பருப்பு. சர்வையான சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணணும். தேவையான அளவு உப்பு, அரை மூடி அடித்த தேங்காய், ஃப்ரெஷ்ஷாக பறித்த அகத்தி இலையை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அகத்திக்கீரை இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதை ஒரு வதக்கி சாம்பாரில் சேர்த்து தாளிச்சு பண்ண வேண்டியதான். இந்த பழுப்பு கீரையாக இருந்தால் அதை நீக்கிடுங்க. இது அப்படியே சாம்பாரில் சேர்ப்போம். சாம்பாருக்கு ஒரு தாளிசம் ஆயில் விட்டாச்சு. கடாய் வச்சு ஆயில் விட்டு கடுகு, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 6 ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூள், தாளித்து குழம்புல சேர்க்குறாங்க. சுவையான அகத்திக்கீரை சாம்பார் ரெடி. கொஞ்சம் வதங்கட்டால் சாம்பாரில் தாளித்ததை சேர்த்துக்குவோம். சுவையான சாம்பார் ரெடி. கிண்ணத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம சுவையான
அகத்திக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பச்சையாக எப்படி அருமையாக வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோமா அவ்வளோ சோறு சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் அகத்திக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்களும் இதே மாதிரி சமைச்சு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, பசியெல்லாம் எடுக்கும், வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரியே செஞ்சு கொடுங்க. இதுக்கு ஒரு அப்பளம் இருந்தாவே போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நன்றிங்க. பாய்.